அம்புலிமாமா மகாபாரதம் 43ஆம் பாகம். உத்தரையின் திருமணம். கௌரவ சேனைகளை வென்று பசுக்களை மீட்டு வருவதற்கு உத்தரனுக்கு உதவியவர் யாரோ கடவுள் என்று கேள்வியுற்ற விராட மன்னன், எனக்கு இவ்வளவு பெரிய உதவியைச் செய்த அந்த தேவர் யாரோ அல்லவா? அவரை பார்த்து பூஜிக்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது என்றான். அதற்கு உத்தரன், அந்த தேவகுமாரன் அங்கேயே மறைந்துவிட்டார். நாளையோ அல்லது நாளை மறுநாளோ அவர் நமக்கு தரிசனம் தருவார் என்றான். அந்த தேவகுமாரன் பேடி உருவத்தில் தன் எதிரிலேயே இருக்கும் செய்தியை விராட மன்னன் அறியமாட்டான். விராடன் அனுமதித்த பிறகு அர்ஜுனன் குரு வம்சத்து வீரர்களின் தலைப்பாகைகளை உத்தரைக்கு கொடுத்து விட்டான். அதன் பிறகு உத்தரனும் தர்மராஜனும் அர்ஜுனனும் நடக்க வேண்டியதை பற்றி தனிமையில் பேசிக் கொண்டார்கள். இது நடந்த 3ஆம் நாள் பாண்டவர்கள் ஐவரும் காலை கடன்களை முடித்து நன்றாக நீராடி வெண்ணிற ஆடைகளை அணிந்து கொண்டு விராடனின் அரசபைக்கு வந்தார்கள். அவர்கள் மன்னர்கள் அமரும் ஆசனங்களில் அமர்ந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு விராடன் அரச காரியங்களை கவனிப்பதற்காக சபை மண்டபத்திற்கு வந்து உயர்ந்த ஆசனங்களில் அமர்ந்திருக்கும் பாண்டவர்களை பார்த்து ஒரு கணம் திகைத்து போய் மறுகணம் கோபத்தின் உச்சிக்கு சென்று தர்மராஜனிடம், ஐயா, உன்னை என்னுடன் சூதாடுவதற்காக அல்லவா வேலையில் அமர்த்திக் கொண்டேன். சிம்மாசனத்தின் மீது அமர்ந்திருக்கிறாய் எதனால் என்று கேட்டான். விராடன் கேலி செய்கிறான் என்று நினைத்தவனைப் போல அர்ஜுனன் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தி, மன்னா, இந்த மகாத்மா இந்திரனின் அரியாசனத்தில் சரிபாதியில் அமர்வதற்கும் தகுதியானவரே. இந்த சிறிய அரியணையில் அமர தகுதியற்றவரா? இவர் தர்மத்தின் உருவமானவர், மகா பலசாலி, ராஜரிஷி, மனுவைப் போல உலகத்தை காக்கக்கூடியவர். இவர் குரு தேசத்தை ஆட்சி செய்யும் போது இவருக்கு பின்னால் 10,000 யானை பலமும் 30,000 தேர்களும் இருக்கும். சகுனியும் கர்ணனும் துணையாக இருக்கும் துரியோதனனே இவருடைய பலத்தை நினைத்து கவலைப்படுவான். இவர் இந்த சிம்மாசனத்தில் அமர்வதற்கு தகுதியற்றவரா என்றான். விராடன் இந்த வார்த்தைகளுக்கு திகைத்து போய், இவர் குந்தி தேவியின் மூத்த மகனான தர்மராஜனா? அப்படியானால் இவருடைய தம்பிகளான பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகியோர் எங்கே? திரௌபதி எங்கே? அவர்களின் அடையாளம் சிறிதும் தெரிய வரவில்லையே என்றான். அதற்கு அர்ஜுனன், வல்லவன் என்ற பெயருடன் உன்னிடம் சமையல்காரனாக இருப்பவன் பீமன். கந்தர்வர்களை வென்று திரௌபதிக்காக சௌகந்திக மலரை கொண்டு வந்தவன் அவன்தான். கீச்சகனை கொன்றதாக கருதப்பட்ட கந்தர்வன். அந்த வேலை வேறு ஒருவரால் முடியுமா? உன்னுடைய குதிரைகளை பார்த்து கொண்டு வந்தவன் நகுலன். பசுக்களை பராமரித்தவன் சகாதேவன். இவர்கள் இருவரும் மகாரதர்கள். உன்னுடைய சைரந்திரி திரௌபதி. நான் அர்ஜுனன். மன்னா, உன்னுடைய நிழலில் எங்களுக்கு அஞ்ஞாதவாசம் சுகமாக கழிந்தது என்றான். பாண்டவர்கள் இந்த விதமாக வெளிப்பட்ட பிறகு உத்தரன் அர்ஜுனன் போரில் காட்டிய பராக்கிரமத்தை வர்ணித்து கூறினான். அவன் அர்ஜுனனை பாராட்டி, சிங்கமான்களை துரத்திக் கொள்வதைப் போல இவர் கௌரவ வீரர்களை வேட்டையாடினார். இந்த மாவீரன் ஒரே அம்பினால் யானையை கொன்றதை நான் பார்த்தேன். இவர் சங்கை முழங்கிய போது எதிரிகளுடன் சேர்ந்து எனது காதுகளும் செவிடாகிவிட்டன என்றான். அதைக் கேட்டு விராடன், உண்மைதான். இப்போது பாண்டவர்களை நாம் சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக நமது உத்தரையை அர்ஜுனனுக்கு கொடுத்து திருமணம் செய்து வைக்கிறேன் என்றான். முதலில் நாம் பாண்டவர்கள் அனைவரையும் சிறப்பாக கௌரவிக்க வேண்டியுள்ளது என்றான் உத்தரன். அதற்கு விராடன், உண்மைதான் மகனே. போரில் நான் தோற்றுப்போய் சுசர்மனிடம் சிக்கிய போது என்னை விடுவித்து நமக்கு வெற்றியை தேடி தந்தவன் பீமன். பாண்டவர்களின் உதவியினால்தான் நாம் ஜெயித்தோம். ஆகையால் நாம் பாண்டவர்களின் மூத்தவரான தர்மராஜனை நமக்கு சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும். நாம் அறியாமல் என்னென்னவோ சொல்லியிருப்போம். அதையெல்லாம் தர்மராஜன் மன்னிக்க வேண்டும் என்றான். இவ்வாறு கூறி விராடன் தர்மராஜனுக்கு தனது ராஜ்யம், கருவூலம், தலைநகரங்கள் ஆகியவற்றுடன் சமர்ப்பித்து பாண்டவர்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் தழுவிக் கொண்டான். பிறகு அவன் தர்மராஜனிடம், நீங்கள் பத்திரமாக வனவாசத்தை கழித்து மிகவும் சிரமமான அஞ்ஞாதவாசத்தை கழித்தீர்கள். எனது ராஜ்யம் அர்ஜுனனுக்கே இருக்கட்டும். அவனுக்கு எனது மகளான உத்தரையை கொடுத்து திருமணம் செய்து வைக்கிறேன் என்றான். தர்மராஜன் அர்ஜுனனை பார்த்தான். அர்ஜுனன் விராடனிடம், மன்னா, உனது மகளை நான் மருமகளாக ஏற்றுக்கொள்கிறேன். நமது வம்சங்களுக்கு இடையே இப்படி ஒரு சம்பந்தம் ஏற்படுவது எவ்வளவோ நல்லது என்றான். அதைக் கேட்டு விராடன் எல்லையற்ற ஆச்சரியத்தை வெளிப்படுத்தி அர்ஜுனனிடம், எனது மகளை மனைவியாக ஏற்றுக்கொள்வதற்கு என்ன தடை என்றான். மன்னா, நான் உனது மகளை வெகுகாலமாக பார்த்து வருகிறேன். அவள் என்னை தந்தையாக பார்க்கிறாள். அது மட்டுமல்லாமல் நான் அவளுக்கு நடன ஆசிரியன். எனது மகன் அபிமன்யு கிருஷ்ணனின் மருமகன். சிறியவன்தான், என்றாலும் அஸ்திரங்கள் தெரிந்த வீரன். உனது மகளுக்கு தகுந்த மணமகன் என்றான் அர்ஜுனன். விராடன் திருப்தியடைந்து, சரி, உனது விருப்பப்படியே செய்கிறேன். என்னுடனான சம்பந்தம் உனக்கு நன்மையாக அமையட்டும் என்றான். திருமணம் எப்போது நடக்க வேண்டும் என்பதை தர்மராஜன் முடிவு செய்தான். விராடனும் அர்ஜுனனும் மற்றும் உள்ளவர்கள் கிருஷ்ணனுக்கு செய்தி அனுப்பினார்கள். அஞ்ஞாதவாச வருடம் முடிவடைந்தவுடனே பாண்டவர்கள் விராட நகரத்தை விட்டுச் சென்று மத்ஸ்ய தேசத்திலேயே உபப்ளாவியம் என்ற இடத்திற்கு மாறி அங்கே தங்கினார்கள். அங்கே பாண்டவர்களின் நலம் விரும்பிகள் படைகளுடன் வந்து சேர்ந்தார்கள். காசி மன்னனும் சைப்பியனும் தலா ஒரு அக்ஷோகினி படையுடன் வந்தார்கள். துருபதனும் திரௌபதியின் மகன்களான உபபாண்டவர்களும் சிகண்டியும் திருஷ்டத்யும்னனும் ஒரு அக்ஷோகினி படையுடன் வந்தார்கள். விராடன் துருபத மகாராஜனுக்கு எதிர்கொண்டு சென்று பூஜித்து கௌரவமாக அழைத்து வந்தான்.
இவ்வாறு பல மன்னர்கள் உபப்ளாவியத்தை வந்தடைந்தார்கள். துவாரகையிலிருந்து அபிமன்யுவையும் இந்திரசேனன் முதலான பாண்டவ சேவகர்களையும் அழைத்துக் கொண்டு கிருஷ்ணனும் பலராமனும் கிருதவர்மனும் யுயுதானனும் சாத்யகியும் அக்ரூரனும் சாம்பனும் முதலானவர்கள் தேர்களில் வந்து சேர்ந்தார்கள். விராடனின் வீட்டில் சங்குகளும் பேரிகைகளும் முதலானவை முழங்கின. அங்கே விராடன் பாண்டவர்களை பூஜித்தான். விருந்தினர்களுக்காக எத்தனையோ கால்நடைகள் அறுக்கப்பட்டன. குடிப்பதற்கு கரும்புச் சாறும் மதுவும் வழங்கப்பட்டன. சுதேஷ்ணையுடன் அந்தப்புறப் பெண்கள் அழகாக அலங்காரங்கள் செய்து கொண்டு உத்தரையை மணப்பெண்ணாக அலங்கரித்தார்கள். உத்தரையை அபிமன்யுவுக்கு மனைவியாக ஏற்றுக்கொள்வதற்கு அர்ஜுனனும் தர்மராஜனும் சம்மதித்த பிறகு அவர்கள் இருவருக்கும் அர்ஜுனன் கிருஷ்ணனை தன்னுடனே வைத்துக் கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்தான். அபிமன்யுவின் திருமணம் நடந்த மறுநாள் பாண்டவர்கள் விருந்தினர்கள் அனைவருடனும் இணைந்து விராடனின் சபை மண்டபத்தில் கூடினார்கள். சபையின் நடுவில் விராடனும் துருபதனும் மற்றும் சில வயதான மன்னர்களும் அமர்ந்தார்கள். சபையில் வசுதேவனும் சாத்யகியும் பலராமனும் கிருஷ்ணனும் பிரத்யும்னனும் சாம்பனும் அபிமன்யுவும் உபபாண்டவர்களும் பாண்டவர்களும் விராடனின் மகன்களும் அமர்ந்தார்கள். சபை மிகவும் பொலிவுடன் விளங்கியது. சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்த பிறகு கிருஷ்ணன் அனைவரையும் நோக்கி இவ்வாறு கூறினான். சகுனி ஆடிய மாயச்சூதாட்டத்தில் இந்த தர்மராஜன் தோற்றுப்போனதும் இவருடைய ராஜ்யத்தை துரியோதனன் மோசடியாக அபகரித்துக் கொண்டதும் உங்கள் அனைவருக்கும் தெரியும். பல பராக்கிரமங்களால் ராஜ்யத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை இருந்தும் கூட இந்த பாண்டவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு மகா பயங்கரமான வனவாசத்தை 12 ஆண்டுகள் செய்தார்கள். அதைவிட மிகவும் கஷ்டமானது அஞ்ஞாதவாசம். இதையும் அவர்கள் வெற்றிகரமாக நிறைவு செய்தார்கள். ஓராண்டு காலம் இவர்கள் அடிமைத்தனத்தில் கழித்தார்கள். இனிமேல் நடக்க வேண்டியது என்ன என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். அது தர்மராஜனுக்கும் துரியோதனனுக்கும் பிடித்தமானதாகவும் புகழ் சேர்ப்பதாகவும் இருக்க வேண்டும். தர்மத்திற்குச் சம்மதமானதாகவும் இருக்க வேண்டும். இந்த தர்மராஜன் அதர்மமாக சொர்க்கத்தின் ஆட்சி வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தர்மத்தின்படி ஒரு சிறிய கிராமத்தை ஆளச் சொன்னாலும் ஆண்டு கொள்வார். அவர் எப்போதும் திருதராஷ்டிரனின் மகன்களின் நன்மையையே விரும்புவார். பாண்டவர்கள் தங்கள் சுய சக்தியினால் வென்ற ராஜ்யத்தை இப்போது கேட்கிறார்கள். இரு தரப்பினரும் அண்ணன் தம்பி பிள்ளைகளே என்பதால் இரு தரப்பினருக்கும் நன்மை நடக்கும் வழியை யோசியுங்கள். துரியோதனன் நியாயமாக இவர்களின் ராஜ்யத்தை இவர்களுக்கு கொடுத்தால் சரி. அப்படியில்லாமல் மீண்டும் மோசடியில் இறங்கினால் பாண்டவர்கள் திருதராஷ்டிரனின் மகன்களை ஒரே அடியில் கொன்று விடுவார்கள். துரியோதனனே பலசாலி என்றும் பாண்டவர்கள் பலவீனமானவர்கள் என்றும் நினைக்க தேவையில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக துரியோதனனின் கருத்து எப்படி இருக்கிறது என்பது தெரியவரவில்லை. அது தெரியாமல் எந்த முடிவும் செய்வது சாத்தியமில்லை. ஆகையால் துரியோதனனின் எண்ணத்தை தெரிந்து கொள்வதற்கு இங்கிருந்து ஒரு தூதனை, நற்குலத்தில் பிறந்தவனும் எச்சரிக்கையானவனுமான ஒருவனை அனுப்பினால் நன்றாக இருக்கும். அந்த தூதன் சென்று துரியோதனனுக்கு தகுந்த விதமாகச் சொல்லி பாண்டவர்களுக்கு அரை ராஜ்யத்தை கொடுக்கும்படி சம்மதிக்க வைத்து வருவானாக. பிறகு பலராமன் கிருஷ்ணனின் கருத்தை வலுப்படுத்தி இங்கிருந்து செல்லும் தூதன் பீஷ்மரையும் திருதராஷ்டிரனையும் துரோணரையும் அஸ்வத்தாமனையும் கிருபரையும் சகுனியையும் மற்றும் கௌரவ முக்கியஸ்தர்களையும் கர்ணனையும் சந்தித்து அவர்களுக்கு கோபம் வராமல் நல்லவிதமாக பேசி வேலையை முடித்து வரவேண்டும். உண்மையில் சகுனியுடன் சூதாடியது தர்மராஜனுடைய தவறே. சகுனி பகடை ஆட்டத்தில் இணையற்றவன். தர்மராஜன் அந்த சபையில் வேறு யாருடன் ஆடியிருந்தாலும் ஜெயித்திருப்பார். ஆடியவன் ஆவேசத்தின் காரணமாக தன்னிடமிருந்த அனைத்தையும் பந்தயமாக வைத்தான். இதில் சகுனி செய்த மோசடி ஏதுமில்லை. ஆகையால் இங்கிருந்து செல்லும் தூதன் துரியோதனனின் அனுக்கிரகத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றான். பலராமன் இவ்வாறு கூறியவுடனே சாத்யகிக்கு அளவற்ற கோபம் உண்டானது. அவன் சடக்கென்று எழுந்து பலராமனை நிந்தித்து, உனது மனசாட்சிக்கு தகுந்தாற்போல பேசினாய். ஆகையால் உன் மீது எனக்கு கோபம் இல்லை. ஆனால் உனது அர்த்தமில்லாத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கும் இந்த சபையை பார்த்தால் எனக்கு பற்றி எரிகிறது. சூதாட்டத்தில் திறமையில்லாத தர்மராஜனை அவர்கள் கட்டாயப்படுத்தி ஆடச் செய்தால் அது அவர்களுக்கு நியாயமான வெற்றியாக எப்படி ஆனது? தர்மராஜனின் வீட்டிற்கு அவர்கள் வந்து சூதாடி வென்றிருந்தால் அது நியாயமான வெற்றியாக இருந்திருக்கும். எதுவாக இருந்தாலும் சூதாட்டத்தில் தோற்றதற்காக பாண்டவர்கள் சபதத்தை காப்பாற்றி வனவாசமும் அஞ்ஞாதவாசமும் செய்தார்கள் அல்லவா? இப்போது தர்மராஜன் தனது ராஜ்யத்தை தான் கேட்பதற்கு யாசிக்க வேண்டிய அவசியம் என்ன? எந்த விதமாகவாவது இவர்களின் ராஜ்யத்தை அபகரிக்க வேண்டும் என்ற துரண்ணம் கொண்ட துரியோதனன் முதலானவர்கள் தர்ம வழியை பின்பற்றுவார்கள் என்ற வார்த்தை போய். நாங்கள் அனைவரும் அவர்களை கொன்று தர்மராஜனுக்கு பட்டாபிஷேகம் செய்வோம். திருதராஷ்டிரன் பரிதாபப்பட்டு கொடுக்கும் ராஜ்யம் தர்மராஜனுக்கு தேவையில்லை. தர்மராஜனின் கருத்தை தெரிந்து கொள்ளாமல் எதுவும் செய்ய வேண்டாம் என்றான். பிறகு துருபதன் பேசுகையில் சாத்யகி சிறப்பாக கூறினான். நல்ல வார்த்தைகளுக்கு உருகி துரியோதனன் ராஜ்யத்தை கொடுக்க மாட்டான் என்பது நிஜம். திருதராஷ்டிரனுக்கு தன் மகனை சாசிக்கும் சக்தி இல்லை. பீஷ்மரும் துரோணரும் துரியோதனனை பின்பற்ற வேண்டிய துர்கதியில் இருக்கிறார்கள். கர்ணனும் சகுனியும் மூர்க்கர்களாகி துரியோதனனுக்கு சேவை செய்கிறார்கள். நாம் அனுப்பும் தூதன் காரியத்தை சாதித்து வர வேண்டும் என்றால் நல்லவிதமாக பேசி லாபமில்லை என்பது எனது நம்பிக்கை. நல்லவிதமாக பேசுவது துரியோதனனின் பார்வையில் இயலாமையாக ஆகிவிடும். நாம் செய்யும் முயற்சியை செய்ய வேண்டும். சல்லியனையும் திருஷ்டகேதுவையும் ஜெயசேனனையும் கேகயர்களையும் மற்றும் பிற மன்னர்களையும் தத்தம் படைகளுடன் வரும்படி அழைப்பதற்கு வேகமாக தூதர்களை அனுப்ப வேண்டும். துரியோதனனும் அதே வேலையைத்தான் செய்தான். முதலில் கேட்டவர்களுக்கு உதவி கிடைக்கும் என்பதால் விரைவாக படைகளை திரட்டுவதை பாருங்கள். இது மிகவும் பாரமான வேலை.
செய்திகள் அனுப்ப வேண்டிய மன்னர்கள் பல பேர் இருக்கிறார்கள். இவர் எனது புரோகிதர். முதியவர். தர்மசிந்தனை உள்ளவர். இவருக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதைச் சொல்லி திருதராஷ்டிரனின் அரசபைக்கு அனுப்புவோம் என்றான். கிருஷ்ணன் இறுதியாக பேசுகையில், துருபதன் கூறியபடி செய்தால் பாண்டவர்களுக்கு நன்மை உண்டாகும். செய்வதில் ராஜநீதியை பயன்படுத்த வேண்டும். இரு தரப்பினரும் சுகமாக இருக்க முடிந்தால் நமக்கு அதைவிட வேண்டியது வேறு இல்லை. நாம் அனைவரும் இனி திரும்பி நமது இடங்களுக்குச் சென்று விடலாம். துருபதன் முதியவர். நமக்கெல்லாம் குருவை போன்றவர். திருதராஷ்டிரனுக்கு அனுப்ப தகுந்த செய்தி என்னவோ அதை அவரை கூறினால் அங்கே பீஷ்மர் துரோணர் முதலானவர்கள் மதிப்பார்கள். அது எங்கள் அனைவருக்கும் சம்மதமானதே ஆகும். துரியோதனன் ஒருவேளை அந்த செய்தியை பொருட்படுத்தாவிட்டால் மற்ற மன்னர்களுக்கு செய்தி அனுப்பியது போல எனக்கும் அனுப்புங்கள் என்றான். இவ்வாறு கூறி கிருஷ்ணன் திருப்பு பயணம் மேற்கொள்ளும் போது விராடன் அவருக்கு செல்வம், தங்கம், பொருட்கள், வாகனங்களை காணிக்கையாக கொடுத்து சந்தோஷமாக வழியனுப்பி வைத்தான். அம்புலிமாமா மகாபாரதம் 43ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதுக்கு ஸ்வஸ்தி.